வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பதிவு எதை பற்றினது அப்படின்னா, எப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு ஹேபிட்டை நம்ம லைஃப்பில் டெவலப் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான். ஸோ எனக்கு சில அனுபவங்கள் இருந்துச்சு, அதை உங்கள்கிட்ட முதல்ல ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கண்டினியூஸான எக்ஸசைஸ் ரெஜிம், ஓரளவுக்கான டயட்டிங், காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கிறது, புக்ஸ் படிக்கிறது, ப்ளஸ் ஃபேமிலி கூட கண்டினியூஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஒவ்வொரு முறை இந்த ஹேபிட் பிரேக் ஆகும்போதும் நான் சில விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ உருவாக்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸை நான் ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல நம்ம ஃபாலோ பண்ண போகிற ஸ்டெப் என்ன அப்படின்னா, ரியல் செல்ஃப் வர்சஸ் ஐடியல் செல்ஃப். ஐடியல் செல்ஃப் அப்படின்னா என்னென்னா, நம்ம விருப்பப்பட்ட மாதிரியான ஒரு லைஃப், இல்லை நம்ம எப்படி இருக்க விருப்பப்படுறோமோ அது ஐடியல் செல்ஃப். ரியல் செல்ஃபுங்கிறது நம்ம நிஜத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் ஐடியல் செல்ஃப், உங்களோட விருப்பம். ஆனால் காலையில் அலாம் அடித்த உடனே அதை ஸ்னூஸ் பண்ணிட்டு தூங்கிடுறோம் இல்லையா, அது நம்ம ரியல் செல்ஃப். இவ்வளோதான் வித்தியாசம். ஸோ நம்மளோட ஐடியல் செல்ஃப், ரியல் செல்ஃப், இதை நம்ம கிளாரிஃபை பண்ணணும். அதை ஒரு பேப்பரில் எழுதி பார்க்கலாம், இல்லை ஒரு மொபைலில் ரெக்கார்ட் பண்ணி நம்ம கேட்டுக்கலாம். இந்த ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம பிரெயினுக்கு நம்ம கிளியராக சொல்கிறோம், இது என்னுடைய விருப்பம், இதை தான் நான் செய்யணும், இப்படி தான் நான் வாழணும்னு நான் நினைக்கிறேன்றதை உங்கள் பிரெயினுக்கு நீங்கள் கிளியராக இன்டிமேட் பண்ணிடலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்டு, எந்த ஒரு ஹேபிட்டையும் ஒரேடியாக ஒரு 4-5 ஹேபிட்டை சேர்த்தோ, இல்லை ஒரு ஹேபிட்டோட எக்ஸ்ட்ரீம்க்கோ போகாதீங்க. இப்போ ஜிம்முக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா போய் ஒரு 2 hours எக்ஸசைஸ் பண்ணுறது, 2.5 hours எக்ஸசைஸ் பண்ணுறதோ, இல்லை ஒரு 4-5 ஹேபிட்டை சேர்த்து காலையில் 6 o'clock எந்திரிக்கணும், ஜிம்முக்கு போகணும், டயட்டில் இருக்கணும், புக்ஸ் படிக்கணும், நல்ல மியூசிக் கேட்கணும், ஹாப்பியாக இருக்கணும், பிடிச்சவங்களுக்கு கால் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா ஹேபிட்டையும் இல்லை மோர் தென் 2-3 ஹேபிட்ஸ் ஒன்றா சேர்த்துக்காதீங்க. இது ரெண்டும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. தேர்டு, இது ஆப்ஷனல் ஸ்டெப் தான். மாரல் சப்போர்ட் தேவைன்னு நினைக்கிறவங்க, நான் டவுனாக இருக்கும்போது ஒரு பாசிட்டிவாக ஏதாவது சொல்லணும், ஏன் நீ இந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணலைன்னு கேட்கணும், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தேவை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் எந்த ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அந்த கோல் என்ன அப்படின்றத அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இது, பில்ட் மொமெண்டம். மோஸ்ட் ஆஃப் த ஹேபிட்ஸ் பிரேக் ஆகிறது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் நம்ம ஒரு பேட் டெசிஷன் எடுத்துருவோம், இன்றைக்கி போக வேண்டாம் அப்படின்னு. காரணம் ஒன்றுமே இருக்காது, நம்ம இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். இதனுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் அந்த ஹேபிட்டை பிரேக் பண்ணிட்டீங்க ஒரு 2-3 days அப்படின்னா, திரும்ப மீண்டு வர்றது ரொம்ப சிரமமாக இருக்கும். பில்டிங் மொமெண்டம்னா என்னென்னா, காலையில் நீங்கள் எந்திரிச்சோடனே அலாமை ஸ்னூஸ் பண்ணாமல் எந்திரிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை மொபைல் ஃபோன்லேயோ, இல்லைனா வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங் சொல்லியோ, ஏதோ ஒரு சின்ன பாசிட்டிவ் ஆட்டிடியூடோ அன்றைக்கி டேவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இட் க்ரியேட்ஸ் மொமெண்டம். அண்ட் தேட் மொமெண்டம் உங்கள் டே ஃபுல்லாக கேரி ஃபார்வர்ட் ஆகும். நீங்கள் நினச்சா மாதிரியே அந்த டே ரொம்ப ஹாப்பியாக கண்டினியூ ஆகும், ஹாப்பியாக கம்ப்ளீட் ஆகும். ஸோ எவ்ரி டே யூ ஸ்டார்ட் பில்டிங் மொமெண்டம் ஸோ தட் அந்த ஹேபிட்டை ஈஸியாக நீங்கள் உங்கள் லேசி மைண்டை ஈஸியாக நீங்கள் சப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஹேபிட் அதை டேக் ஓவர் பண்ணிடும். நெக்ஸ்ட் ஒன், ட்ராக் ப்ராக்ரெஸ். நான் மொபைல் ஆப் ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது ஹேபிட் அப்படின்ற ஒரு ட்ராக்கர். அதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி அதனுடைய ஃபோட்டோஸை நீங்கள் இங்கே பார்க்கலாம். அந்த ஹேபிட் ட்ராக்கர் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் என்ன ஹேபிட்டை ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஒரு லைன் ஐட்டமாக நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு டே வைஸ் நீங்கள் அதை ட்ராக் பண்ணலாம். எப்படி இந்த ஹேபிட் ப்ராக்ரெஸ் ஆகுது அப்படின்றத பாருங்கள். ஸோ அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் பூஸ்டாக இருக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இதுக்கு முன்னாடி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க, பட் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறீங்க, ஒரு குறிப்பிட்ட மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் கண்டிப்பாக பாராட்டிக்கோங்க, செலிப்ரேட் பண்ணுங்கள். ஃபைனலி இந்த ஹேபிட் ஸோ எப்போ எங்களுக்கு தெரியும் நான் இந்த ஹேபிட்டில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா, இந்த ஹேபிட்டை நீங்கள் ஒரு நாள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அன்றைக்கி டே உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். உதாரணத்துக்கு டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறவங்க இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ணலை அப்படின்னா அன்றைக்கி டேவே ரொம்ப சோபராகவும், ஏன்டா இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கோம், நாளை கண்டிப்பாக போயிடணும் அப்படின்ற ஒரு உந்துதல் உங்களுக்குள்ளே இருக்கும். அது என்றைக்கு உங்களுக்கு கிடைக்குதோ
எப்போ இந்த ரொட்டீன் உங்கள் டேவை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி மாறுதோ அன்னைக்கு யூ ஹேவ் சக்சீடட் இன் மேக்கிங் இட் அ ஹேபிட். ஒன்ஸ் இந்த ஹேபிட் ரொட்டீன் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஹேபிட்டுக்கு மூவ் ஆகலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.